தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பகல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 26 இந்தியர்களை சுட்டுக் கொண்டதற்கு பதிலடியாக இந்திய இராணுவம் பாகிஸ்தானுக்குள் சென்று கிட்டத்தட்ட 9 தீவிரவாத முகாம்களை அழித்து 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அழித்தொழித்திருக்கிறது. இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார்கள். அது பல்வேறு செய்திகளை தெரிவித்தார்கள். அது குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு மதிமுகவின் இலக்கிய அணி செயலாளர் அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. பகல்காமில் 26 பேரை சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகளுக்கு தகுந்த பதிலடி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுல சரியான பதிலடியை கொடுத்துருக்குறோம். இந்திய பெண்களின் குங்குமத்தை கலைத்தவர்களுக்கு இது ஒரு தக்க பாடம் பதிலடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய விளைவுகளை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடியினுடைய இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இதில் இந்திய இராணுவத்திற்கு முதல்ல நம்ம பாராட்டுக்களை தெரிவிக்கணும். துல்லிய தாக்குதல் என்பது இப்பொழுது நேருக்கு நேராக தரைப்படைகள்லாம் போய் சண்டை போடுறதெல்லாம் காலம் மாறிடுச்சு. இப்போது டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நேரடியாக 9 தீவிரவாதிகள் முகாம்களை துல்லியமாக தாக்குதல் பண்ணதும் அதற்கான பதில் நடவடிக்கைகள் இராணுவம் எடுத்தது, பாகிஸ்தான் அதற்கான எதிர்விளைவுகளை கொடுத்தது என்பதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. இப்போது இந்திய இராணுவத்திற்கும் மேலே நம்ம பாராட்டுக்களை தெரிவிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் கூட 2 நாட்களுக்கு முன்னாலே இந்த பதிவை போட்டாங்க. போர் தொடங்கினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள், தீவிரவாதிகளை நேரடியாக தாக்குகிற நிலைக்குத்தான் இராணுவம் முயற்சி செய்ய வேண்டும் என்று பதிவு பண்ணது எங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். அதே நிலையில் 21 முகாம்கள் இருக்கிறது. அதில் 9 முகாம்களை தகர்த்திருக்கிறார்கள். ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைவருடைய குடும்பத்தில் ஒரு 10 பேர் இறந்து போக அவருடைய உதவியாளர்கள் 4 பேர் என்று அந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததில் நம்ம பார்த்தோம். இதில் என்ன வெற்றி கிடைத்தது என்பதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு. செய்தி முன்னால் போராக நம்ம டிக்ளேர் பண்ணி நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இணைந்து இராணுவத்திற்கு ஒரு பெரிய வாழ்த்தையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிற ஒரு மாபெரும் பேரணியை நம்ம சென்னையில் நடத்தினோம். அது என்ன தகவலை நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கங்கள் மாநில சுயாட்சியை பேசும், அது எங்களுடைய உரிமை. ஆனால் தேசத்திற்கு பாதுகாப்பு வருகிற பொழுது தேசத்தின் ஒற்றுமைக்காக நாங்கள் ஒன்று கூடி நிற்போம் 8 கோடி தமிழ் மக்களும் என்பதை உணர்த்துவது இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் அதை செய்திருக்கிறது என்கிற நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரையும் நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். நம்ம விமர்சனம் இதை பண்ண வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவருடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்யுங்கள் என்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளுவது என்பது தான் ரொம்ப வேதனையான ஒன்று. ஏன்னா 2 நிலைகளில் நீங்கள் இதை பார்க்கணும். ஒன்று, தீவிரவாதிகள் 250 கிலோமீட்டர் பார்டர்லேருந்து உள்ளே இங்கே ஒரு 26-28 பேரை சுட்டு கொன்றுவிட்டு பாதுகாப்பாக திரும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த தீவிரவாதிகள் 3 பேருக்கும் தலைக்கு 20 லட்சம் சன்மானம் அறிவிச்சிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. அவங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 250 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கிறான். அந்த காரியத்தை கச்சிதமாக முடித்துவிட்டு 250 கிலோமீட்டர் பின்னோக்கி போயிருக்கணும். அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து நேரடியாக வந்திருந்தான். இல்லை, இங்கே உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்தில் இங்கே எங்கேயாவது ஒளிந்திருக்கணும். அப்போது இந்த தீவிரவாத நடவடிக்கையில் இறங்கியவர்கள் எளிதாக இங்கே நுழைந்து ஒரு காரியத்தை வெற்றிகரமாக சாதித்துவிட்டு திரும்பி போக முடிகிறது எப்படி என்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். இதுதான் முடிவு. நீங்கள் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரிலாம் தீவிரவாத இயக்கங்கள் போராடினா இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன், போராட்டம் எடுப்போம், வார் அனௌன்ஸ் பண்ணுவோம், பாகிஸ்தானையே இல்லாமல் செய்துவிடுவோம் என்று பேசுவதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு, இந்த பங்களாதேஷ் வாருக்கு பிறகு காஷ்மீர் பிரச்சனை என்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறதோ அது வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்குமான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீவிரவாதிகள் என்கிற ஒரு நிலையும் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்தியாவில் நக்சல் ஒழிப்பை பற்றி பேசுகிறோம். நக்சல்களை இன்றைக்கு வரைக்கும் நாம் முழுமையாக ஒழித்து விடவில்லை. அதற்கான முயற்சிகள் இறங்கி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் தீவிரவாதிகள் இனிமேல் தாக்கக்கூடாது என்று சொன்னவுடன் பாகிஸ்தான் உடனே தீவிரவாத தாக்குதலை நிறுத்திவிட போகிறது அப்படிங்கிற பயத்தை கொடுக்கறதா நினச்சிட்டு இவங்க பேசுகிறாங்க. அது அல்ல உண்மை. 2 நிலைகளில் தான் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலை ஒரு நாடு அணுகும். ஒன்று, பாகிஸ்தானை உலக அரங்கில் தனிமைப்படுத்துகிற நடவடிக்கைகளில் இறங்கும். ஒட்டுமொத்தமாக இருக்கிற உலக நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது அவர்கள் மீதான பொருளாதார தடை, இந்த மாதிரியான ஒரு புற அழுத்தங்கள், ஒன்று கூடுகிற புற அழுத்தங்கள் தான் ஒரு நாட்டை யோசிக்க வைக்குமே தவிர, நீ இந்த மாதிரி பண்ணால் மறுபடியும் நான் குண்டு போட்டுருவேன்னு சொல்கிறதுல அவன் யோசிக்கக்கூடிய இடத்துக்கு வரமாட்டான். இது யதார்த்த நிலை. இது தெரிந்ததற்கு பிறகும் தாக்குதல் முடித்த உடனே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அதில் பேசணும் பிரதமர். அதில் பேசாத பிரதமர் பீகாரில் போய் எலெக்ஷன் ரேலியில் பேசிகிட்டு இருக்கார். அங்கே போய் நான் விட்டுறவனா பாரு, நான் குத்திரனா பாரு, அவனை சும்மா விடுறேனா பாரு, அவனுக்கு கனவுல நினைத்து பார்க்க முடியாத தண்டனையை கொடுப்பேன். யாருக்கு இந்த விசனம் பேச தண்டனை கொடுத்துருக்குறாங்க? என்ன தண்டனை? இல்லை, பாகிஸ்தானுடைய மத்திய பகுதிக்கே போய் 9 முகாம்கள் அழிச்சிருக்கு. தீவிரவாதிகள் இங்கே இல்லை, 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொல்ல ஊருக்குள்ள அடிச்சுட்டு போனான்னு அந்த தீவிரவாதி இங்கே உள்ள 28 பேர் சத்தா. 25 நிமிடங்கள் கழித்து தான் காவல்துறை இராணுவம் வந்திருக்கு அந்த இடத்துக்கு. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குனது யாரு? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வியை இன்றைக்கி எல்லோரும் கேட்குறாங்க. என்னென்னா, அந்த 4 தீவிரவாதிகள் பகல்காமில் 26 பேரை சுட்டு கொண்ட அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்களா, அல்லது காஷ்மீர்லேயே இருக்கிறாங்களா, இல்லை சுட்டு கொல்லப்பட்டார்களா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலையும் நேற்றைய உரையில் பிரதமர் மோடி தெரிவிக்கலைங்கிறதையும் சொல்கிறாங்க. நிலைப்பாடு அதுதான். நம்ம முள்ளால் எடுக்கிறோன்னு சொல்கிறதுக்காக நம்ம வீர வசனமெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாதுங்க. சரி, ஒரு போர் தொடுக்கிறீங்க, 9 தீவிரவாத முகாம்களை கொண்டு போகிறீங்க. அவன் உடனே நியூக்ளியர் பாம் போடுறதுக்கான அந்த குழுவை அவங்க மீட்டிங் போடுறான். அந்த மீட்டிங் போட்டு நியூக்ளியர் பாம்பை நம்ம உபயோகப்படுத்தலாம் என்கிற ஒரு முடிவை எடுத்தால் அவன் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு தான் அவன் தள்ளப்படுவான். ஏன்னா உங்களை விட அவன் வீக்கர் பாயிண்ட்டு. உங்களை எளிதில் வெற்றி கொள்ள முடியும். உங்களுடைய டெக்னாலஜி, உங்களுடைய இராணுவம், அந்த இராணுவத்தினுடைய இந்திய இராணுவ வீரர்களுடைய அந்த ஈடுபாடு, அந்த கட்டமைப்பு என்பது பாகிஸ்தானில் இல்லை. பாகிஸ்தானில் ஜனநாயகம் என்பது தலை தோங்காத காலங்கள் தான். அது ஒரு இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் மாறி மாறி போகும். அப்போது அதுக்கெல்லாம் அவன் பயந்துருவானா? அப்போ தன்னை தற்காத்து கொள்வதற்கு அந்த அணு ஆயுத இதைத்தான் கையில் எடுப்பான்னு நமக்கு தெரியும். அதை எடுத்த உடனே ட்ரம்ப்பு கூப்பிட்டு பேசுகிறாருன்றாங்க. ஒரு நாள் இரவு பூரா பேசணுன்னு கூப்பிட்டு அவர் அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாரு ட்ரம்ப்பு? இது வரைக்கும் இந்தியாவில் நடந்திருக்கா இந்த மாதிரி? நேரு காலத்திலே 3வது நாடு தலையிடுவதை ஏற்க மாட்டேன்னு அறைகோள் விடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. இன்றைக்கி இந்திரா காந்தி அம்மா பேசுனது வைரல் ஆகிட்டு இருக்கு. எங்கே அமெரிக்காவில் போய் பேசுனது வைரல் ஆகிட்டு இருக்கு. எங்கள் நாட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். 3வது நாட்டினுடைய தலையீட்டை நாங்கள் விரும்பவில்லை, அதை அனுமதிக்கவும் மாட்டோம், அதற்கு எவனும் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு அறைவுகள் விடுத்தாங்க அந்த அம்மா, இந்திரா காந்தி அம்மா. அது இப்போ வைரல் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்க. சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது இதே அறைகூலை விடுத்தாங்க. எங்கள் நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும், 3வது நாட்டினுடைய தலையீட்டை நாங்கள் ஒருபோதும் இந்திய ஒன்றியம் அனுமதிக்காதுன்னு பேசுனது உங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்த முன்னாள் அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அறிவுகள் விடுத்திருக்காங்க. அந்த அறிவுகள் இப்போ எங்கே? இல்லை, நேற்று பிரதமர் அதில் தெளிவாக சொல்கிறாரு, இந்திய இராணுவம் தாக்கியதை தாக்கு பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் உலக அரங்கத்தில் கெஞ்சி கண்ணீர் வடித்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த போர் தற்காலிகம் நிறுத்தியிருக்கோன்றாரு. நம்மளை முட்டாளாக்குறதுங்க, நம்மளை முட்டாளாக்குறது. யார் போர் அறிவித்தது? சீஸ்ஃபயரை அறிவித்தது யார்? ட்ரம்ப் அறிவித்தார். ஏன் அறிவித்தார்? சரி, அறிவித்தார். அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? இந்த விஸ்வகர்மான்னு சொல்கிறதெல்லாம் உன் நாட்டோட நிறுத்திக்க, நீ வந்தால் என் நண்பனு விஸ்வகுரு உன் நண்பன் சால்வை போடுவேன், இப்போ மோடி மாதிரி உண்டான்னு கேட்பேன். உலக நாடுகள்லாம் உயர்ந்த விருதெல்லாம் கொடுப்பாங்க, கட்டிப்பிடிப்பேன், எல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி நிலையில் தான்டா அவனுக்கு ஆப்பு வைப்பேன். ட்ரம்ப் எதுக்கு அறிவிக்கணும்? காமன் சென்ஸை பயன்படுத்துங்கடா 2 பேருன்றாரு. என்ன ஒரு அடி! யார் அறிவிக்கணும்? ஒன்று பாகிஸ்தான் அறிவிக்கணும், இல்லை நீங்கள் அறிவிக்கணும். 3வது இது அமெரிக்கா ட்ரம்ப் அறிவிக்கிறார். அதை விடுங்க. அதை விட்டுட்டு அடுத்த அறிவிப்பு நேற்று இவர் பேசுறதுக்கு முன்னால் என்ன பேசினார் ட்ரம்ப்? ஆமாம், நான் தான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா மோடி 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் ட்ரூத் அந்த வலைதளத்தில் இது பண்ணுறாரு. 2 நாடுகள் போரை நிறுத்துறீங்களா, இல்லை நான் வர்த்தக தடையை கொண்டு வரவா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க பயந்துட்டு இந்த போரை நிறுத்தினாங்க
அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றியும் மோடி வந்து சொல்லலை. எப்போ பேசுகிறாரு? நீங்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற போகிறதுக்கு 15 நிமிடங்களுக்கு முன்னால் அந்த அறிக்கை வருது வெளியில். இன்னைக்கு காலையில் அந்த செய்திகள் வருது. வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன் என்றவுடன் இருவரும் பயந்து விட்டார்கள்னு அறிக்கை கொடுக்குறாங்க இன்னைக்கு. அதெல்லாம் வந்திருக்கும்போது இதுக்கு என்ன பதில் சொல்லாமல் என்ன எங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் யாருக்கு பதில் சொல்கிறீங்க? 28 பேர் செத்ததான் இந்தியாவில் நடந்ததா? இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த கடந்த 10 ஆண்டுகளில், கடந்த 25 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பேரிழப்பு இதுதான். அது உங்கள் ஆட்சியில் நடந்திருக்குது. 370 நீக்கி எதிர்ப்பதற்கு நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காஷ்மீர் ஏன் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னது போய் நடந்திருக்குது. அதுக்கு எவன் பதில் சொல்கிறது? அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் பிஜேபியோட நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் அமித் மாலவியா நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஒரு படம் போட்டிருக்கார். அவங்க இது சார்பாக நீங்கள் இது எப்படி நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க? விக்டரி ஃபார் இந்தியான்னு நரேந்திர மோடி படத்தை போட்டு, இராணுவ வீரர்கள் படத்தை எதையுமே போடாமல் நரேந்திர மோடி படத்தை போட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொள்கை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெற்றிக்கு காரணம் நரேந்திர மோடின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி வரும்போது தான் நான் விமர்சனத்துக்கு வர்றேன். அதுக்கு பிறகு பண்ணால் அது தொப்பி போட்டு, இந்த வந்து தொப்பி போட்டு பேனர், வட மாநிலங்கள் பூரா பேனர். இந்த வெற்றிக்கு காரணம் மோடி தான் இருக்கார். வெட்கப்பட வேண்டுங்க. என்ன இந்த வெற்றிக்கு காரணம்? வெற்றிக்கு காரணம் ட்ரம்ப். பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க, இந்த போரில் பாகிஸ்தான் வென்றதுன்னு அறிவிக்கிறான். இதில் என்ன இன்னொன்று நடந்திருக்கிறது முக்கியமான விஷயம் கேட்டால், இந்தியாவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு போனதற்கு வந்து ட்ரம்ப் வந்து வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன், ஒழுங்காக 2 பேரும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணிட்டு உட்காருங்கடான்னு உங்கள் 2 பேரையும் மிரட்டி உட்கார வச்சு உங்கள் ஆளுங்களை பேச வச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அடிப்படை காரணத்தை புரிஞ்சுங்க. PL-15 சைனா உள்ளே வர்றான். பாகிஸ்தானுக்கு 3 நாடுகள் நேரடி ஆதரவு கொடுத்தான், துருக்கி, அஜர்பைஜான், சீனா. உனக்கு எவன் கொடுத்தான்? இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு பிஜேபியில் இருக்கிறவங்க, வலதுசாரி சித்தாந்தம் உள்ளவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மோடியினுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லிக்கிற ட்ரம்ப், மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரமே செய்த, ட்ரம்புக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்த மோடி, இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கிற ட்ரம்ப் கூட வந்து இது பாகிஸ்தான் தீவிரவாதங்கிற எந்த இடத்துலையுமே சொல்லலை. உலக நாடுகள் யாருமே பாகிஸ்தான் தீவிரவாதத்தை எதுக்குறோம், ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதம்னு சொல்ல மறுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் விஸ்வகுருலாம் நீங்கள் சொன்னீங்களா, அவெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அந்த இப்போ நாங்கள்லாம் முட்டா பசங்க இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஏற்கனவே நிறையா பதிவு பண்ணியிருக்கிறேன். நீ போகிற இடம் பூரா அவனுக்கு விருது கொடுப்பான், சால்வை போடுப்பான், உலகத்தின் தர சேர்ந்த தலைவர், ஆசியா கண்டத்தினுடைய மிகப்பெரிய அதிபர் எல்லாம் கொடுப்பான். இந்த மாதிரி வரும்போது தான் ஆப்பு வைப்பான். இது உலக நாடுகள் பார்த்தது. சைனா இது எதுக்கு பயன்படுத்தினா இந்த போரை? அவருடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மிஷின்ஸை கொண்டாந்து இறக்குனா. PL-15 ரஃபேல் விமானங்கள் உட்பட, பிக் உட்பட 5 விமானங்களை சுட்டி வீழ்த்தினான் பாகிஸ்தான். அதுக்கு அவன் பயன்படுத்துறது PL-15. நீங்கள் எப்படி S-400ன்னு ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்த எதிர் தாக்குதல் நடத்துகிற அந்த பீரங்கிகளை கொண்டு வந்து நிறுத்தினீங்களோ, அவன் PL-15 கொடுத்து தாக்குதல் பண்ண வச்சான். அவன் ப்ராடக்டை டெவலப் பண்ணுறான். அவன் ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டான் இந்த வாரம் பயன்படுத்தி. எதுக்கு சீனா வந்தான்? விளையாட்டுக்கா? உன்னை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவா? ஏற்கனவே பல 1000 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டான் அருணாச்சல பிரதேசத்தில். அவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் நம்ம உட்காந்து வெட்டித்தனமாக பேசிக்கிட்டே இருப்போம். பாகிஸ்தான்கிறோன்னா உதார் விடுவாங்க. சைனா கிட்ட பேசுங்களேன். அப்போ ராஜதந்திர நடவடிக்கைகள், ராஜதந்திர அணுகுமுறைகள் எப்படி ஒரு நாட்டை வந்து இதை பயன்படுத்தி அந்த நாட்டினுடைய தவறுகளை வந்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொண்டு போய் அவர்கள் மீது பொருளாதார தடை கொண்டு வந்து அவருடைய பொருளாதாரத்தை தடை பண்ணணும். IMF பதில லோன் இல்லை, அதை சொல்லுவத பொருளாதாரத்தை தடை பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு போர் அப்படின்னா அந்த இதுக்கு முக்கிய அடிப்படை இது வந்து நிதி ஆதாரம், பொருளாதாரம். இது இன்றைக்கி பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் எந்த நிலைமையில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 100 பேரில் வந்து 80 பேர் தான் 3 வேளை உணவு சாப்பிட்றாங்கலாம் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற போர், இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து IMFட்ட வந்து கடன் கேட்குறாங்க. அது இந்தியா வந்து கொடுக்கக்கூடாது, அவங்க வந்து இது ஆயுதத்தை வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க, தீவிரவாதத்தை உருவாக்குறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு கடுமையாக இது பண்ணுறாங்க. ஆனால் அதை மீறி IMF கொடுத்துட்டாங்க. IMF கிட்டத்தட்ட ஒரு யாருடைய அமெரிக்கானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குங்கிறது தெரியும். இது வந்து IMF வந்து பாகிஸ்தானுக்கு இந்த நேரத்தில் கடன் கொடுத்ததை இந்தியாவினுடைய அந்த கண்டனத்துக்கும் அந்த இதுக்கும் மீறி கொடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து நம்ம IMF லோனுங்கிறது உடனே நேற்று கேட்டு மறுநாள் கொடுக்கறது இல்லை. நம்ம கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசுவோம்.
இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டிலேருந்து நீங்கள் ஃபண்டு வாங்கணும்னா எதுக்கு வாங்குறீங்கன்னு சொல்லணும். அந்த கடன் எதுக்காக, என்ன பயன்படுத்த போகிறீங்க, உங்களுக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா, இதெல்லாம் நீண்ட நாட்களுக்கு அவங்கெல்லாம் ஆய்வு செய்ததுக்கு பிறகு தான் லோனை சேங்ஷன் பண்ணுவாங்க. சண்டை ஆரம்பித்த உடனே எனக்கு இவ்வளோ லோன் புரியுது, ஆனால் இந்த நேரத்தில் கொடுக்காம இருந்திருக்கலாமே. அந்த போருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. போருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த நாட்டினுடைய வேறு ஒரு பிரச்சனைக்கு போருங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு பற்றி உன்னைய பற்றி எதுக்கு அவன் யோசிக்கணும்? அவன் ஏற்கனவே சேங்ஷன் பண்ணிட்டான், அவன் கொடுக்குறான். என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால், ஒரு 10 நாட்களுக்கு அதை தாமதப்படுத்துங்க, இந்த போர் முடிகிற வரைக்கும் இதை கொடுக்காதீங்க. 8500 கோடி ரூபாங்க அது. போர் முடிஞ்சதுக்கு பிறகு கொடுக்கலாம், தாமதப்படுத்தி இருக்கணும். நீங்கள் தாமதப்படுத்துங்கள் என்று சொன்னதையே IMF ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்திலே ஒரு நாட்டில் தீவிரவாதம் சொன்னோன்னா ஆமாம் தீவிரவாத தாக்குதல் மிக கொடுமையானது அப்படின்னு எல்லாம் சொன்னானே தவிர, சண்டை ஆரம்பித்ததற்கு பிறகு இந்தியாவுடைய எந்த நாடு வந்து நின்னா, இந்த நாடு நேரடி ஆதரவு கொடுத்தான். பாகிஸ்தானுக்கு சீனா கொடுக்குறான், துருக்கி கொடுக்குறான், அஜர்பைஜான் கொடுக்குறான். நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க கொடுக்கறதுக்கு காரணம் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். அவனுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் என்னென்னலாம் புதுசாக வந்து இராணுவத்திற்கு ஆயுதங்கள் தயார் பண்ணியிருக்கானோ அதை பூரா டெஸ்டிங் ஆடாக பயன்படுத்துகிறான். அதுதான் 5 விமானம். ரெண்டாவது, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா இப்போ பேசக்கூடாது, இறையாண்மைக்கு பாதிப்பு, தேச துரோகிகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இந்தியாவில் மட்டும்தானே உங்களால் பண்ண முடிஞ்சு. இந்தியாவில் மட்டும்தான் உங்களை முடிச்சு. உலக நாடுகளுக்கு, பாகிஸ்தான்லேருந்து உலக நாடுகளுக்கு போகிற செய்திகளை உங்களால் என்ன நிறுத்த முடியும்? UK பத்திரிகையில் எழுதுனா, இங்கேருந்து இந்த PL-15 வச்சு 5 விமானங்களை, இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருக்கிறதுன்னு பதிவு பண்ணுறாங்க உலக நாடுகளில். அது அப்போ UKயில் வர்ற பத்திரிகையில் டெலிகிராஃப்னு நினைக்கிறேன், அந்த பத்திரிகையில் செய்தி வந்திருக்கா, இப்போ தகவல் வந்திருக்கு. பாகிஸ்தான் என்னெல்லாம் பண்ணாங்க, அந்த ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் எவன் பேசினாலும் தேச துரோகி, இறையாண்மைக்கு எதிரானவர்னு இந்த வெட்டித்தனமாக உட்காந்துட்டு கூவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி அறிவிக்கிறாருங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அறிவிக்கிறார். 1000 ஆண்டுகள் பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனையை இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் விவாதித்து அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு ட்ரம்ப் பேசுகிற அளவுக்கு கொண்டு போய் ட்ரம்ப்பை விட்டுருக்கீங்களே. யார் விஸ்வகுரு, நீங்களா அவரா? இது எப்படின்னா, காஷ்மீர் பிரச்சனையில் 3வது நாடு தலையிடுறதுக்கு இந்தியா அனுமதிக்காதுன்னு சொன்னதற்கு பிறகுதான் ட்ரம்ப் வந்து சொல்கிறார், 1000 ஆண்டு பிரச்சனை இது, நான் வந்து பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனைக்கு இதே மாதிரி மத்தியஸ்தம் பண்ணி பிரச்சனையை தீர்வு காண்பன்னு அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, இந்த போர் குறித்த விவாதத்தை வந்து விவாதிக்கணும் அப்படிங்கிற அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அதில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி விவாதிப்பதற்கு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு 2 முறை வந்து கடிதம் எழுதுறாரு. அதை பற்றியும் எந்த ஒரு செய்தியும் இல்லை. அதை பற்றி அந்த இதுக்கு அவருடைய கோரிக்கையை செவிசாய்க்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் வந்து நேற்றைக்கு வந்து பிரதமர் அவர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சும்மா அப்படித்தாங்க, அதெல்லாம் நேரடியாக வந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நேரடியாக பாராளுமன்றத்தில் சந்திப்பதற்கோ, பத்திரிகையாளர்கள் சந்திப்பதற்கோ, எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் உட்கார்ந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறவர்களாம் பதில் சொல்ல முடியாத இடத்துல, அதை விட பெரிய உயர்ந்த இடத்துல ட்ரம்ப்பை விட இந்த உலகத்தில் ஒரு பெரிய தலைவர்னு நினைப்புங்க. தலைவர், பெரிய தலைவருங்கிற நினைப்பா, இல்லை எதிர்க்கட்சிகள் சொல்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிற பெரிய தலைவருங்கிற நினைப்பு ஒன்று. இவங்களுக்கெல்லாம் நான் வந்து உட்காந்து பதில் சொல்லுமா? என்ன அமித்ஷா, ராஜ்நாத் சிங்கு, தோளான் துத்திருக்கேன், அவங்க பேசினா பத்தாதா? நான் போய் உட்காந்து எங்களுக்கு பதில் சொல்லணுமான்னு ஒன்று. ரெண்டாவது, பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி இந்த அந்த பாராளுமன்றத்தில் அவர் பேசின உரையவே நான் கேட்டேன். சீனாவையும் பாகிஸ்தானையும் நீங்கள் ஒன்றிணைக்கிறீர்கள், எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடியும்னு ராகுல் காந்தி பேசுனது இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த நாடாளுமன்றத்தில் பேசுனதை நேரலையில் நான் கேட்டிருக்கேன். ராகுல் காந்தி சொன்னது, இந்திரா காந்தி பேசியது, நேரு என்ன பேசினாரோ அது இன்றைக்கு பூரா நடந்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் 70 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் என்ன பண்ணீங்க? நேரு என்ன பண்ண? காங்கிரஸ் தான் காரணம், இந்திரா காந்தி தான் காரணம். ஆமாம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. 3வது நாடு தலையிட அமெரிக்கா வந்து தலையிட்டு விட்ட பிறகு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? ட்ரம்ப்புக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால்? உதாரணம் எனக்கு கவலை தானே. நீங்கள் அரசியலாக்குறீங்கல்ல, அன்னைக்கு அரசியலாக்குனீங்க பீகாரில் போய், இன்றைக்கி போஸ்டர் அடித்து உங்கள் படத்தை போட்டு வெற்றி 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 வீரன் மோடிஜி அவர்கள்னு போஸ்டர் அடித்து வடநாடுகளும் போகிறீங்க. உங்கள் ஐடி விங் வந்து பிரமாதப்படுத்திக்கிட்டு இருக்க எல்லா ஊடகங்கள்லையும். ஊடகங்கள் பூரா இன்றைக்கி வந்து வாயே திறக்க முடியாத சூழ்நிலை கொண்டு வந்துட்டீங்க. இந்த வயர் பத்திரிகையோட இணையதளத்தை முடக்கி இருக்கீங்க. அது நிகழ்ச்சியை நான் முழுசும் கேட்டேன். என்ன தப்பா பேசுனாங்க? எதை பேசினாலும் இந்திய இறையாண்மைக்கு தேச துரோகிங்கிற பட்டத்தை கொடுத்தீங்கன்னா தேச துரோகிகள் நீங்கள். 28 பேர் என்னுடைய நாட்டு மக்களை கொண்டு குவிப்பதற்கு பாதுகாப்பற்ற இந்த நிலைமையை உருவாக்கியது நீங்கள் தேச துரோகிகள். நிர்வாக குறைபாடு. புல்வாமா தாக்குதல் என்னங்க நடந்துச்சு? 11 இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்.
இந்த மாதிரி நடக்க போகுது ஜாக்கிரதையாக இருக்குன்னு 11 ரிப்போர்ட். ஆனால் அவங்க ஒட்டுமொத்தம் என்ன பண்ணுவாங்க, உளவுத்துறை ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இல்லை. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இதுக்கும் இருக்குது. உங்களுக்கு விவரம் வேண்டாம், நான் தர தேதி வாரியாக கொடுக்குறேன். புல்வாமா தாக்குதலுக்கு 11 இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு. அங்கே இருக்கிற துணைநிலை ஆளுநர் அறிக்கை கொடுக்குறாரு, இது பாதுகாப்பற்றது. 2754 பேரை வந்து நீங்கள் இத்தனை வெஹிக்கிளில் கொண்டு போகிறது பாதுகாப்பற்றதுன்னு சொன்னதுக்கு பிறகும் அதை ஏற்றுக்கூட 40 பேர் செத்தாம்பி அடுத்து தேர்தல் பிரச்சார களத்தில் போய் நிற்கிறீங்க. புல்வாமா தாக்குதல் கையில் எடுத்துக்கிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் 647 பேர் செத்து போனானே, அவன் பொண்டாட்டிக்கெல்லாம் குங்குமம் இருக்கா? உங்கள் இணையமைச்சர், மத்திய ஒன்றிய இணையமைச்சருடைய மகன் லாரி ஏற்றி கொண்டானாங்க, ஜிபே ஏற்றி கொண்டான விவசாயிகளுக்குள்ளே பூந்து. நான் பெரிய ரவுடி, நான் பழைய மாதிரி இருந்தேன்னா இவங்களெல்லாம் ஒரு நிமிஷத்தில் விரட்டிடுவேன்னு பேசினா உங்கள் இணையமைச்சர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டீங்க? ஜாமீனில் வந்திருக்கிறான் அவன் வெளியில். அந்த செத்துப்போன விவசாயிகளோட மனைவியில் குங்குமம் போனது தெரியுமா? பிரியங்கா காந்தி கேள்வி கேட்டிருக்காங்க. மணிப்பூரில் கிட்டத்தட்ட 60,000 குடும்பங்கள் நிற்கதியாக ரோட்டில் கிடக்கிறான். எத்தனை பெண்கள் மானமங்கப்படுத்தப்பட்டாங்க, எத்தனை பெண்கள் வந்து கணவனை இழந்து கைம்பெண்கள் ஆனாங்க. அப்போல்லாம் அந்த 2 வருஷத்துக்கும் நீங்கள் மணிப்பூர் பக்கமே போகாமல் உட்காந்துக்கிட்டு சிந்தூர்னு பேர் கொடுத்து அதை மையப்படுத்தி இந்த குங்குமத்தை காமிச்சு இது மகளிருக்கான போர், எங்கள் நாட்டுடைய மகளிருக்கான வெற்றிக்கான போர்னு கொண்டாந்து கொடுத்துட்ருக்கீங்களே, வெட்கப்பட வேண்டாம்? முதல்ல 2014க்கு பிறகு எத்தனை தாக்குதல் நடந்திருக்குங்க? இந்த தாக்குதலுக்கு ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு இதை நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா? மும்பை தாக்குதல் மன்மோகன் சிங் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போ என்ன சொன்னீங்க? பிபிஎஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்லையா, ராணுவம் இல்லையா, அது இல்லை. இதே பாகிஸ்தான எப்படா உள்ளே வர முடியும்? இதே நான் மோடியாக இருந்தால் வருவானா உள்ளன்னு கேள்வி கேட்டவர் தானே நீங்கள்? சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டணும்னு கேட்டவர் தானே நீங்கள்? இன்றைக்கி அதே தானே எதிர்கட்சிகள் கேட்கிற பொழுது தைரியம் இருக்கணும்ல உங்களுக்கு. இங்கே உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தூர் வெற்றியா, இங்கே உடனே இங்கே பிஜேபிக்காரன் பூரா சங்கிகள் பூரா இங்கே வந்து ஊர்வலம் போக போகிறாங்களா மக்கள்கிட்ட? குங்குமத்தை தூக்கிட்டு சிந்தூர் வெற்றின்னு. என்ன வெற்றி? அவமானப்பட்டு இருக்கிறது இந்தியா. நான் ஒரு இந்திய குடிமகனாக நான் அவமானப்பட்டு இருக்கிறேன். 3வது நாட்டின் தலையீட்டில் வர்த்தகத்தை ஒழிச்சிருவேன்னு சொன்னதுக்கு பிறகு நீ வாயை மூடிட்டு 2 பேரும் கையெழுத்து போட்டு விட்டு சீஸ்ஃபயரை கொடுத்து விட்டு இன்னைக்கு வந்தால் மறுபடியும் பண்ணால் நாங்கள் போர் தொடுப்போம், இதுதான் அவர்களுக்கு பாடம்னு வீரவசனம் பேசிட்டு ட்ரம்ப்புக்கு பேசு. இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். என்னென்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு வலுவான அசைக்க முடியாத சக்தி வாய்ந்த தலைவர்கள் அப்படின்னு நீ தொடக்கத்தில் சொன்னீங்க. பாகிஸ்தானை காட்டிலும் இந்தியா வலுவான நாடு அப்படின்னீங்க. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, வலுவான சக்தி வாய்ந்த அசைக்க முடியாத தலைமை இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படின்னு 2 பேரையும் ஒரே தராசு தட்டில் வச்சிருது. அதனுடைய பின்னணி என்ன, நோக்கம் என்ன வரும்? ஏங்க, பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு பொறுத்த வரைக்கும் யாரும் நிலையான நண்பனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உலக வல்லரசில் நிற்கிறான், நீங்கள் அவனை எதிர்த்து பேசுறதுக்கு உலகத்தில் எந்த நாடும் இல்லைங்க. 35 ட்ரில்லியன் எக்கானமியில் நிற்கிறாங்க இன்னைக்கு. அவனுக்கு அடுத்து இருக்கிற எக்கானமிங்கிறது 18 ட்ரில்லியன். சைனாவுடைய ஜிடிபி $18 ட்ரில்லியன், 35 ட்ரில்லியன் US நிற்கிறான் உலக பொருளாதாரத்தில். உலக வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணுறான். 145% டேக்ஸ் போடுவேன் நான் சைனாவுக்கு. ஆடி போய் நிற்கிறான் சைனா. தான் நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க ட்ரம்ப்பு. அவனுக்கு பாகிஸ்தானும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். நீ கூட போய் நின்னா உடனே கட்டி பிடிப்பான், மோடி முத்தம் கொடுப்பான், உலகத்தில் பெரிய தலைவர்னு பாராட்டெல்லாம் செய்வான். அந்த பாராட்டுக்கெல்லாம் நிலையானதுன்னு நீ நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். இல்லை, இந்த பாகிஸ்தான் இந்தியா இந்த சண்டையில் வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை முற்றிலும் தோல்வி அடைந்தது. ஜெய்சங்கர் சும்மா அந்த வீரவசனம் பேசுறதுக்கு தான். ஜெய்சங்கர்கிட்ட வந்த அறிக்கைகள்லாம் நான் எல்லா அறிக்கையுமே நான் படிச்சுட்டேன். பாகிஸ்தான் வெற்றி விழா கொண்டாடுறாங்க, இந்த போரில் வெற்றி அடைந்தோங்கிறான். இன்னொரு செய்தி சொல்கிறார், யாரோ சொன்னாங்கன்னு ஒரு தகவல் இருந்துச்சு. 2 லட்சம் ரூபாய் ட்ரோனை அவன் அடிக்கினா இங்கேருந்து S-400 ஒரு குண்டை நீங்கள் அவன் எதிர்த்து தாக்குதல் பண்ணால் 2.5 கோடி. அவன் என்ன இப்போ பாகிஸ்தான் இழந்து போயிட்டான்? தீவிரவாதிகள் தாக்கணும், தீவிரவாதிகள் தாக்குதல் தடை பண்ணணுமா? நம்மளுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் என்னென்னு பேசாமல் எப்படிங்க நீங்கள் தீவிரவாதத்தை தடுப்பேன்னு சொல்லுவீங்க? அவன் நாட்டிலே பிரச்சனை இருக்குல்ல, பாகிஸ்தான்லேயே பிரச்சனை இருக்குல்ல, நம்ம வெளிப்படையாக பேசுவோங்க. பலுசிஸ்தான் பிரச்சனைங்க. இந்த வாரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 7 இராணுவ வீரர்களை பலுசிஸ்தான் தீவிரவாதிகள் கொண்டான். தனிநாடு கட்டி போராடிக்கிட்டு இருக்கான். இருக்கிறதே பெரிய மாநிலம் பலுசிஸ்தானம் தான். அவனுக்கு தீவிரவாதிகளை அவன் உருவாக்குறான். அதற்கான பலனை, அதற்கான தண்டனையும் அடையணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு உலக நாடுகளை ஒருங்கிணைக்கலாம் முடியுமே தவிர நீ குண்டை 2 நாளைக்கு வரிசையாக கொண்டே போட்டு விட்டு நான் இதை அழிச்சிட்டேன் அதை அழிச்சிட்டேன்னு சொன்னாலாம் முடியாதுங்க. இப்போ என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, நான் என்ன செய்வேன்?
அடுத்து நியூக்ளியர் வெப்பனை கையில் எடுப்பேன். அந்த நிலைக்கு போனதுக்கு பிறகு தான் ட்ரம்ப்பை கூப்பிட்டு பேசுகிறாரு. சரி, நம்மகிட்டையும் இப்போ நியூக்ளியர் பாம்பு இருக்கு. நம்ம ஒரு ஜனநாயக நாடு. சிந்து நதியை நிறுத்தினதையே நம்ம தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாம் ஏற்றுக்கொண்டோம்மா? இந்தியாவில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டோம்? தென் மாநிலத்துக்குள்ள யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். தீவிரவாதிகளை தீவிரவாதத்தால் எதிர்த்து நில்லுங்க. தீவிரவாதிகள் முகாம்களை தாக்குங்கள், அவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள். தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள் உள்ளே வராமல் தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வளவு டைட் செக்யூரிட்டி பண்ணணுமோ பண்ணுங்க. இந்த மக்களை காப்பாற்றுங்கன்னு சொல்றது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா நமக்கு? அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு நான் குண்டை போடுவேன், அதை போடுவேன், 2 நாள் கூப்பிட்டு ட்ரம்ப் சொன்ன உடனே ஓடி ஒளிஞ்சிருவேன், மக்களுக்கு முன்னால் மைக்கில் வந்துட்டு உதார் விட்டு போவேன்னா அதெல்லாம் இது தவறுங்க. இந்திரா காந்தி மாதிரியான ஒரு வலிமையான தலைவர், நேரு மாதிரி ஒரு வலிமையான தலைவர், மன்மோகன் சிங் மாதிரி ஒரு வலிமையான தலைவர் இந்த இந்தியாவில் இருந்தது இல்லைங்க. கால மாற்றம் இருக்கு. நேரு பதவி ஏற்கிற பொழுது இந்த இந்தியாவினுடைய சூழ்நிலை, உலக நாடுகளுடைய சூழ்நிலை தட்ப வெப்பம். இந்திரா காந்தி பதவி ஏற்கிற சூழ்நிலை, மன்மோகன் சிங் பதவி ஏற்கிற பொழுது பெரிய பொருளாதார பேரிழப்பு. அந்த உலக பொருளாதார பேரிழப்பை தாங்கி நிற்கிற ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தார் மன்மோகன் சிங். வாஜ்பாய் இப்போ 3வது நாடு தலையீடு கூடாதுன்னு சொல்லிட்டு வாஜ்பாய் ஏற்றுன்னு இருக்காருங்க. இந்த தலைவர்களெல்லாம் அவங்க ஒன்றும் இல்லை, 70 ஆண்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? 8 மணிக்கு பேசியிருக்கக்கூடாது மக்கள்கிட்ட. ட்ரம்ப் அறிக்கை வந்து தெரிஞ்ச உடனே மைக்கை மூடிட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். தவறான புரிதலை நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. நாம் இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக பேசுகிறோன்னா, 3வது நாள் தடையீடு என்பது நம் கைகளை முடக்கி இருக்கிறது, நம்மை அவமானப்படுத்தி இருக்கிறார். ட்ரம்ப் என்கிற பொழுது மோடி வெட்கப்படுகிறாரோ இல்லையோ, அமித்ஷா வெட்கப்படுகிறாரோ இல்லையோ, இல்லை பாஜகவில் இருக்கிற இந்த சங்கி கூட்டங்கள் வெட்கப்படுகிறார்கள் இல்லையோ, இந்த நாட்டினுடைய குடிமகனாக நான் தலைகுனிந்து நிற்கிறேன், வெட்கப்படுகிறேன். 3வது நாடுகள் தலையிடுறது கூடாது. அது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு முற்றிலும் முரணானது, விரோதமானது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லுறதுக்கு உலக நாடுகளை அதை நிர்பந்திக்க முடியாதது. அது இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய ஒட்டுமொத்த தோல்வி அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உலக நாடுகள் உனக்கு எந்த நாடுமே ஆதரவு கொடுக்காததே உன்னுடைய தோல்வியை உணர்ந்துக்கணும். முதல்ல தோல்வி அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பல்வேறு கருத்துக்களை ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.